அதாவது ஒரு புத்தகம் நான் வெளியிட்டிருக்கேன். இந்த புத்தகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உட்காருங்கண்ணா கொஞ்ச நேரம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிரே கடவுள், உடலே ஆலயம், உணர்வே பிரம்மம், இதில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு யோகாசனம், நடைப்பயிற்சி மற்றும் சிந்தனைக்கு சில சிறு குறிப்பு சித்த மருத்துவம் என்ற புக்கை போட்டிருக்கேன். அது முதல்ல எடுத்த உடனே வந்து தோப்பு கரணம் தான் ஆரம்பம். தோப்பு கரணத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் இதில் மருத்துவங்களும் கொடுத்துருக்கேன். மருத்துவம் வந்து சிந்தனைக்கு சில இதில் கொடுத்துருக்கேன், அதுவும் கொடுத்துருக்கேன். இந்த மருத்துவம் 2 வகை மருத்துவம் முக்கியமானதாக கொடுத்துருக்குறேன். இஞ்சி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த 4 பொருள் தான். சமையலையாக ஆஞ்சப்பாடு சமையலையாக எடுத்து நல்லெண்ணெய் விட்டு வதக்கி அதை லேக்கி மாதிரி நல்லா கிளறி நல்லெண்ணெய் விட்டு தாளித்து அதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கினீங்கன்னாக்கா அது சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம், ஒரு பிடி சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம். எல்லாம் செய்தாக்கா அபாரமான ஞாபக சக்தி கிடைக்கும், மூளை தெளிவடையும், எந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். பள்ளி பிள்ளைகள் வந்து படிக்கிற பிள்ளைகள் இதை கொடுத்தா அடிக்கடி கொடுத்தாக்கா அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இஞ்சி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது 4. அடுத்து தர்ம அடிப்படையில் தான் 4 பேர் தெரிஞ்சுக்கணும். 4 பேர் தெரிஞ்சுக்கணும். அது இது இந்த மாதிரி இருக்குது படித்து பார்த்து அப்போவாவது 4 பேரில் வந்து 2 பேராவது கொஞ்சம் தெரிஞ்சிக்க மாட்டாங்களா, 2 பேராவது தெரிஞ்சால் இது பண்ண மாட்டாங்களா அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அடுத்து இந்த மருதாணி இலை பற்றி ஒரு மருத்துவம் கொடுத்துருக்கேன். மருதாணி இலை முடிக்கு நல்ல ஒரு தைலம். இது இந்த மருதாணி இலையில் தேங்காய் எண்ணெயில் நல்லா கொச்சி வர மாதிரி இருக்கிற தேங்காய் எண்ணெயில் ஒரு பிடி கைப்பிடி மருதாணி இலை போட்டிங்கன்னாக்கா அது அப்பளம் மாதிரி பொரிஞ்சிடும். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் 100 கிராம் வச்சோனாக்கா 100 கிராம் சேர்த்து வச்சுக்கின்னு தலைக்கு தடவினாக்கா முடி உதிராது, அந்த மாதிரி இருக்கும். இந்த மருதாணி இலையில் வந்து மருதாணி இலை பூ, காய். பூவுக்கு வந்து மூதேவி பூன்னு பேருங்க பூவுக்கு. காய்க்கு வந்து சீதேவி காயின்னு பேர். பூ வந்து மூதேவி பூ. ஒருத்தருக்கு தூக்கமே வரலன்றவங்களுக்கு பூவுக்கு ஒன்று 4 கொத்து 5 கொத்து உடச்சாந்து தலையணை மேலே போட்டு ஒரு டவல் மேலே போட்டு படுத்தாருனாக்கா, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அதே மாதிரி படுத்துருந்தாருனாக்கா அப்புறம் கோவிந்தா நான் அம்மா எழுந்துருமா அப்படின்னா கூட எழுந்துக்க மாட்டாங்க, தூக்கம் நல்லா வரும். காய் இருக்குது பாருங்கள், நல்லா முத்தின காய். அதை நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா பவுட்ரு ஆகிட்டு, நல்லா சன்னமாக பவுட்ரு ஆகிட்டு நம்ம சாம்பிராணியாக கூட கலந்து பள்ளி பிள்ளைகள் அப்புறம் தூக்கம் சும்மா தூங்கி வழிகிற பிள்ளைகளுக்கு அந்த ரூமில் இது பசங்க படிக்கிற ரூமில் வந்து அது புகை போட்டிங்கன்னா அன்றைக்கி ராத்திரி பூரா பெரண்டு பட்டானா கூட தூக்கம் வராது. அதுதான் மூதேவி பூ, சீதேவி காய் அப்படின்றது. இதை வந்து சித்த மருத்துவத்திலேயே ஸ்லீப்பிங் டேப்லெட் அப்படின்னு போடுறான். இது அதில் என்ன ப்ராசஸ் கலக்குது அப்படின்னா, இந்த அமுக்குரா சூர்ணம் ஹெல்த்து, இந்த மூதேவி பூ, இந்த மருதாணி பூ, இது 2ம் தான் சேர்த்து மருத்துவத்தில் வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட், அலோபதியில் போல் ஸ்லீப்பிங் டேப்லெட்னு கொடுக்குறான். பட் அலோபதின்னு போகும்போது சான்ஸ்கிரிட் பாஷையில் அவன் என்ன போடுறான், அதே மூதேவி பூ தான் போடுறான். ஆயுர்வேதாவில் அலோபதியில் ஆயுர்வேத சித்தாலாம் ஒன்று தான் சார். ஆயுர்வேத சித்தாலாம் ஒன்று தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரசவ லேகின்னு சொல்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்க நடகாய பிரசவ லேகின்றாங்க, சௌபாகி சுண்டி லேகின்றாங்க. நம்ம நடகாய பிரசவ லேகி நம்ம சொல்கிறோம், அவங்க சௌபாகி சுண்டி லேகின்றாங்க. சரக்கு ஒன்று தான், பேர் மாறுது. அதாவது தேசங்கள் தோறே பாஷைகள் வேறு. அதுதான் ஆயுர்வேதான்றது வந்து சித்தா தான். அது வளர்ந்து போச்சு, வடநாட்டில் இருந்தது. அது நிறைய பேர் அதை ஆதரிக்காங்க, நிறைய வளர்ந்து போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சார்.